நாட்டின் 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பி.ஆர். கவாய் பதவியேற்றுக் கொண்டார். புத்த மதத்தைச் சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி, இரண்டாவது தலித் நீதிபதி என பல்வேறு சிறப்புகளை கொண்ட பி.ஆர். கவாயின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணாவின் பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் புதிய தலைமை நீதிபதியாக பி.ஆர். கவாய் எனப்படும் பூஷன் ராமகிருஷ்ண கவாயை நியமிக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்திருந்தார். அதற்கேற்ப டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் பி.ஆர். கவாய்க்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். जो भारत के उच्चतम न्यायालय का मुख्य न्यायमूर्ति नियुक्त हुआ हूं, सत्यनिष्ठा से प्रतिज्ञा करता हूं तथा मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूंगा. பதவியேற்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர். பதவியேற்புக்கு பிறகு உச்சநீதிமன்றம் சென்ற பி.ஆர். கவாய் அம்பேத்கர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதேபோல தனக்கு வாழ்த்து தெரிவித்த நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு ஜெய் பீம் என்று கூறி பி.ஆர். கவாய் நன்றி தெரிவித்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த பி.ஆர். கவாய் கேரளா மற்றும் பீகாரின் ஆளுநராக இருந்த குடியரசுக் கட்சித் தலைவர் ஆர்.எஸ். கவாயின் மகனாவார். 1985 வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கிய பி.ஆர். கவாய் 2003ஆம் ஆண்டு மும்பை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியானார். 2005 முதல் 14 ஆண்டுகள் மும்பை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றிய கவாய் பல்வேறு முக்கியமான தீர்ப்புகளை வழங்கினார். கடந்த 2019 மே 24ஆம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற கவாய் பல்வேறு முக்கிய தீர்ப்புகளை வழங்கிய அமர்வில் இடம்பெற்றிருந்தார். குறிப்பாக பண மதிப்பிழப்பை உறுதி செய்த அமர்வில் இடம்பெற்றிருந்த பி.ஆர். கவாய் ஆர்பிஐ சட்டத்தின்படி அரசு முடிவெடுக்கும் அதிகாரத்தை குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது என்று கருத்து தெரிவித்தார். அரசியலமைப்பிற்கு எதிரானது என கூறி தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்த அமர்விலும் பி.ஆர். கவாய் இடம்பெற்றிருந்தார். கடந்த ஆண்டு இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் ஓபிசியை போன்று எஸ்சி எஸ்டிக்களுக்கும் கிரீமி லேயர் கொண்டு வரலாம் என பி.ஆர். கவாய் பரிந்துரைத்தார். உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் மூலம் வீடுகளை இடிப்பதற்கு எதிரான வழக்குகளை தலைமை தாங்கி விசாரித்த பி.ஆர். கவாய் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்பு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை வகுத்தார். ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணையிலிருந்து விலக முன்வந்தது, மணீஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்கியது என பல்வேறு சமயங்களில் பி.ஆர். கவாய் கவனம் பெற்றார். புத்த மதத்தைச் சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி என்ற பெருமையை பெற்றுள்ள பி.ஆர். கவாய் 2007 முதல் 2010ஆம் ஆண்டு வரை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த கே.ஜி. பாலகிருஷ்ணனுக்கு பிறகு பட்டியலினத்தைச் சேர்ந்த 2வது தலைமை நீதிபதி என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். வரும் நவம்பர் மாதம் வரை 6 மாத காலத்திற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகிக்க உள்ள பி.ஆர். கவாய் வக்ஃப் திருத்தச் சட்டத்திற்கு எதிரான வழக்குகள் உட்பட பல்வேறு சவால் நிறைந்த மனுக்களை கையாள உள்ளார்.